பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். கோபி இவன் முகத்துலலாம் நம்மளால் எப்படி முடியும்னு சொல்லிட்டு வருத்தமாகவே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நேராக பாக்கிய கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோபி ஒளிஞ்சு போகிற மாதிரி எல்லாம் போகிறாங்க. அங்கே பாக்கியா இருக்காங்க. பாக்கியம் முன்னாடியே கோபி போயிட்டு மோதிடுறாங்க. உடனே பாக்கியா அது வந்துன்றாங்க. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே, நீங்கள் எதுக்காக குற்ற உணர்ச்சியாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை பாக்கியா, அது இதை நாங்கள் எதிர்பாராமல் நடந்த இன்சிடென்ட் போதும் நீங்கள் இப்பன்னு கிடையாது, எப்பவுமே உங்களுடைய பசங்களை பற்றி கவலைப்பட்டதும் கிடையாது. 4 பேர் பசங்களை பற்றி எந்த அளவுக்கு கேவலப்பட்டு பேசுவாங்கன்னு தெரியாது. நீங்கள் உங்களுடைய சந்தோஷம் முக்கியம், நீங்கள் இருக்கீங்களா, தாராளமாக இருந்துக்கோங்க. இப்பன்னு கிடையாது, எப்பவுமே என்னுடைய பசங்க தலை குனிகிற மாதிரி நான் எந்த ஒரு விஷயமும் இப்போ வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது, செய்யவும் மாட்டேன். இதுதான் நான். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இருந்துக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ராதிகா, நீங்கள் தொட்டு தாலி கட்டின உங்களுடைய பொண்டாட்டி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றதுல இதில் நீங்கள் அசிங்கப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்க சொல்லுங்கள். நீங்கள் கல்யாணம் பண்ண போது தான் 10 பேர் 10 விதமாக பேசினாங்க, இப்போவும் தான் அப்படி பேசுவாங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது என்னுடைய பசங்க தான், புரியுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க பாக்கியம். அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.